விஷயம். நாங்கள் எங்கேருந்து வந்திருக்கோம், எங்களோட அடையாளம் என்ன, இது வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதாவது நீங்கள் பாட்டை அழகாக சொல்லியிருக்கீங்க. இந்த இளம் சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல இருக்கிறீங்க உங்களோட தாயகத்துக்கு? ஏன்னா அந்த ஒரு உணர்வோடு நீங்கள் இந்த பாடலை எங்களுக்கு தந்திருக்கீங்க. இன்னும் நீங்கள் அவளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களோட தாயகத்துக்கு, அவளுக்கு அதை கொண்டு போய் சேர்க்க? ஒரே ஒரு வார்த்தை, தமிழை காப்பாற்றுங்கள், தமிழரை காப்பாற்று. வாவ், இதுக்கு ஒரு பெரிய கரகோஷத்தை கொடுக்கலாம். உண்மையிலே நன்றி. நீங்கள் நிறைய இதுவெல்லாம் ஒரு வாரத்தில் முடிக்க நினைக்கிறீங்க. நான் கொஞ்சம் பெருசாக எதிர்பார்த்தேன். எங்கள் கலாச்சாரத்தையும் எங்கள் பண்பாட்டையும் காப்பாற்றுங்கள். உண்மையாக இதில் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த பாடலை பாடும்போது எனக்கு கண்கள் கலங்குகின்றது. ஏனென்று சொன்னால், இன்று அண்ணளவாக இந்த இடத்தில் சொல்லி ஆக வேண்டும். ஏனென்றால் எங்கள் தாயக உறவுகள் இங்கே அரங்கம் நிறைந்து மகிழ்ச்சியோடு காத்திருக்கின்றீர்கள். இன்று ஒரு 5-6 வருடத்திற்கு முன் நான் ஒரு இடத்தில் சென்று ஒரு பாடலை பாட என்று சொல்லும்போது என்னை புறக்கணித்தார்கள். இது தாயக பாடல், அது உங்களுக்கு சரியாக வராது என்று சொல்லி அதை சவாலாக நான் எடுத்து இந்த முரசம் நிகழ்விலே பாடியிருக்கின்றேன் என்று சொன்னால், அதற்கு உறுதுணையாக இருந்தவர் உண்மையாக முன்னுக்கு இருந்தால் என் மனைவி நம்மளால் முடியும் செய்யுங்கள் என்று. ஆனால் உண்மையாகவே இந்த அரங்கத்தை தந்த முரசம் குழுவினருக்கும் நீங்களும் உண்மையிலேயே நன்றி. இந்த பாடலை நன்றி நான் கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். என்ன சொல்வது, யாருக்கு நான் சொல்வது, கொண்டீர்களா இல்லையா எனக்கு தெரியாது. நாங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் என் தமிழையும் என் தேசியத்தையும் மறக்கக்கூடாது. அதை நாங்கள் வழிநடத்தி சென்றால் அதுவே இளம் சமுதாயம் தலை நிமிர்ந்து நிற்கும் என்று நான் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா நாங்களே அதை நாங்கள் உறுதியாக சொல்லலாமே. கண்டிப்பா இவ்வளோ கடல் தாண்டியும் எவ்வளோ இடங்களில் நாங்கள் பரவி இருக்கிறோம். நிச்சயமாக தமிழனுக்கு ஒன்றுனா தமிழன் வந்து நிற்பான், எப்பயும் நிற்பான். அதுக்கு நாங்கள் எங்கள் பேரண்ட்ஸும் சரி, இனி நாங்கள் அடுத்த பிள்ளைகளுக்கு வளர்த்து நாங்கள் கொண்டு போகிறோம். நாங்கள் பேரண்ட்ஸாக இருந்துக்கிட்டும் எங்கள்கிட்ட ஒரு கடமை, அதுக்கு நாங்கள் வழி சென்று கொண்டு போவோம். நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி தமிழனுக்கு தமிழ் மட்டும்தான் உதவி செய்யணும். அது நாங்கள் என்றும் மறக்க மாட்டோம். நாங்கள் நேற்றைய தினம் பார்க்கும்போது எவ்வளவு சொன்னார்கள், 7 வயதிலிருந்து நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை, தமிழ் பாடல்களை, கலாச்சாரத்தில் பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நான் ஒரு வயதில் முதிர்ந்தவனாக இருந்தாலும் அவர்களுக்கு முன்னால் ஒரு சரியவனாக நின்று நேற்றைய தினம் அந்த நிகழ்ச்சியை நன்கு ரசித்தேன். இன்றும் ரசிப்பதற்கு காத்திருக்கின்றேன். நன்றி. அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்?